ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாவு இல்லாத டைமில் குயிக்காக ஒரு தோசை செய்யணுன்னா கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பைசி சட்னியும் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாங்க. ரவை சேர்த்த பிறகு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அவல் சேர்த்துக்கலாம். அரை கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இதை ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் ஊறினா போதுங்க, நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடலாங்க. வடிச்சிட்டு மறுபடிக்கும் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறி வர டைமில் நம்ம ஸ்பைசி சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் சட்னினா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்தது மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வெங்காயம் காரத்தன்மை இருக்குது இல்லைங்களா, அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயத்துலேயே தண்ணி விடுங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தாளித்து இதில் நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சட்னினா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 3 வரமிளகாய் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ எடுத்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது போல் கொதிக்கிற ஆயில் சேர்த்தும்போது பச்சை ஸ்மெல்லாம் போயிருங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த அவல் நல்லாவே ஊறி வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சுன்னு. கையில் எடுத்து இது போல் நசுக்கும்போது இது நல்லா உடஞ்சி வரணுங்க. அதே போல் ரவை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இதோட தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதனோட தண்ணி அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக எடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அவல் சேர்த்த பிறகு இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த ரவையையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான், ரவையை நல்லா தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா ஓகேங்க, ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துடாதீங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும்.
எல்லாமே ஆட் பண்ண பிறகு இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து செய்யும்போது நார்மலாக நம்ம தோசை சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கே கண்டிப்பாக புளிப்புத்தன்மையாக கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தயிர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அரைச்ச பிறகு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிருக்கு. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது கூட வந்து கொஞ்சமாக சமையல் சோடா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே செய்கிறதுனால சமையல் சோடா வந்து சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா 1/2 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யும்போது சமையல் சோடா வந்து ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து ஊற்றி தோசை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை டவா ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அகலமாக நீங்கள் வந்து பரப்ப வேண்டாம். கல் தோசை செய்வோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். இது வந்து நல்லா பபுள்ஸ் வந்து நார்மலான தோசை செய்வோம் இல்லைங்களா, எப்படி பபுள்ஸ் வருமோ அதே மாதிரியே வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து நல்லா வெந்து வரட்டும். சமையல் சோடா வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிருங்க. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுடலாங்க. சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தோசை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதுக்கு வந்து கூடவே ஸ்பைசி சட்னியும் இந்த தோசையும் தொட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.